ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிறது 2025 ஒரு பெங்காலி கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸாக வெளியாகிருக்கிற கணேஷோத்ரு. இப்போ இதனுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். இது பேசிக்காக ஒரு டாக்கு ட்ராமா ஆந்தாலஜி சீரீஸ். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த ஆந்தாலஜி அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே ஒரு தீம், அந்த தீமுக்கு கீழே 4 இல்லை 5 கதைகள் ஒன்றுக்கு ஒன்று கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத வேறு வேறு கதைகளை தனித்தனி செக்மெண்ட்டாக அவங்க எபிசோடு மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு காமனான தீம் எடுத்துக்கிட்டு தான் இதில் 5 கதைகளை இவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் இந்த காமனான தீம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரியல் கில்லிங். அப்போ சீரியல் கில்லிங்கிறத ஒரு காமனாக ஒரு தீமாக எடுத்திருக்காங்கன்னா அப்போ யார் என்ன கொலகாரங்க அப்படிங்கிறது கேள்வி வரும் இல்லையா? பெங்காலை அலற விட்ட, அவங்களுடைய கிரைம் ஹிஸ்ட்ரியில் பெங்காலை அலற விட்ட 5 சீரியல் கில்லர்ஸு. அவங்க யார், அவங்க எப்படி சீரியல் கில்லர்ஸ் ஆனாங்க, எப்படி கொடிகட்டி பறந்தாங்க, கடைசியாக எப்படி அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஒரு எபிசோட்லையும் ஒரு நபருக்கு டெடிகேட் பண்ணது மாதிரியே எடுத்திருக்காங்க ஒரு சீரீஸை. இதில் முதல் எபிசோடில் போலீஸுக்கு ஒரு கால் வருது. அவங்க கிரைம் சீனுக்கு போகிறாங்க. போனால் ஒரு அப்பா அம்மா பையன் 3 பேரும் கொடூரமாக தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாங்க ஒரு வீட்டில். ஒரே ஒரு பையன் மட்டும் சேரில் பின்பக்கமாக கையை கட்டி போட்ட மணியமாக அந்த பையன் மட்டும் மயங்க நிலைமையில் கிடக்கிறான். இப்போ போலீஸ் போய் கடைசி எல்லா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எடுக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு கடைசியாக என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் அந்த பையன் சொல்லிட்டேன், ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்தாங்க, வந்து எல்லாருடைய வாயை மூடி அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற நகையெல்லாம் கொள்ளையடிக்கிற மாதிரி எல்லா வேலையும் பண்ணி கடைசியாக எங்கள் எல்லாத்தையும் அடிச்சே கொண்டுட்டாங்க. இதில் நான் மட்டும்தான் மிச்சம் அப்படிங்கிறான் அந்த பையன். இப்போ சரி ஓகேப்பா, அப்போ எனக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ தான் எங்களால் ஒரு சில விஷயங்களை இன்னும் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் அப்பாவுக்கு யாராவது முன்விரோதிகள் இருந்திருக்காங்களா, எந்த காரணத்துக்காக இப்படி ஒரு சம்பவம் கண்ணு முன்னாடியே நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டு போய் அவங்ககிட்ட இருந்தால் விசாரிக்க ஆரம்பிக்குது போலீஸு. இதுக்கப்புறம் இந்த கதையில் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த பர்டிகுலர் எபிசோடுடைய கதை. இதுவே ஒரு சீரியல் கில்லருடைய கதை தான். இதுவே வேறு லெவலில் பெங்காலை தெரிக்க விட்ட ஒரு சீரியல் கில்லராகத்தான் அந்த நபர் இருந்திருக்காப்புல. இந்த கதையை பொறுத்தளவுக்கு ஆயுஷ் தாஸ் அப்படிங்கிறவர் தான் இப்போ நான் சொன்னேன், சேரில் பின்பக்கமாக கைகளை கட்டி போட்ட மாதிரி ஒரு நபர் ஒருத்தர் வருவாப்பில். போலீஸ் அவர்கள் தான் விசாரிக்க ஆரம்பிக்கும்னு அந்த கதாபாத்திரத்தை ப்ளே பண்ண அந்த ஆர்டிஸ்ட்டு, அந்த பையன் அட்டகாசமாக செம்மையாக பண்ணியிருந்தாப்புல, அப்படி தான் சொல்லணும். ஆக்சுவலி அந்த பையனை பார்க்கும்போது நம்ம அஜித் குமார் ஏகே அவருடைய ஏர்லி டேஸில் எப்படி இருந்தாப்புல. நான் சொல்கிறது வந்து பவித்ராவில் கிடையாது. அடிக்கடி சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று அங்கங்கே பரவ விட்டுக்கிட்டு இருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது அஜித் குமார் வந்து மெக்கானிக் மாதிரி ஒரு கதாபாத்திரம் நம்ம MS பாஸ்கர் தான் டப் பண்ணியிருப்பாப்புல, சென்னை தமிழில் பேசியிருப்பாப்புல அஜித். இதை சொல்லும்போது பல பேருக்கு ஞாபகம் வரும் அந்த சீன் அங்கங்கன்னு. அப்பப்போ வாட்ஸ்அப்பில் கூட ஷேர் ஆகும். அந்த டைமில் அஜித் எப்படி இருந்தாப்புல, ரொம்ப சின்ன பையனா, அந்த மாதிரியே ஒரு முகவெட்டு, அந்த ஃபேஸுடைய அந்த ரிசம்பிளன்ஸ் அப்படியே இருக்கும் அந்த பையனுக்கு அப்படிங்கிற மாதிரியே எனக்கு ஆயுஷ் தாஸை பார்க்கும்போது தோணுச்சு. இந்த கதையில் சரியான பர்ஃபார்மன்ஸ், அந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாப்புல அந்த கதாபாத்திரத்தை. இது என்ன நடந்தது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுங்களேன். இப்போ இந்த 2வது கதை இருக்குது. அந்த கதையில் இதே மாதிரி பெங்காலை அலற விட்ட ஒரு சீரியல் கில்லரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏரியா இல்லை டிஸ்ட்ரிக்ட் எப்படி வேணால் எடுத்துக்கலாம், அதுக்குள்ளே இருக்கக்கூடிய இத்தனை டவுனு கிராமங்கள்னு எல்லாத்தையும் வரிசைக்கு அடுத்தடுத்த கொலைகள் அடுத்தடுத்த ஏரியாவில் அப்படின்னு அந்த சுற்று வட்டாரத்தையே கதிகலங்க வச்ச ஒரு சீரியல் கில்லர் ஒருத்தன். அவனுடைய கதை தான் அது. அந்த சீரியல் கில்லருடைய மேட்டர் என்ன அப்படின்னா, அவனுடைய முக்கியமான விஷயமே கொலைகள் நடக்கும்போது எல்லாமே கொலைக்கு உள்ளான அந்த நபர்கள் போட்டிருந்தது ரெட் கலர் ட்ரெஸ்ஸு. நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரு பீரியட் வச்சுக்கோங்களேன். அந்த பீரியடில் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய யாருமே சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸே போட மாட்டோம் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சாங்கன்னா அப்போ இவனுடைய ஆட்டம் எந்த அளவுக்கு இருந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். வரிசைக்கு அத்தனை கொலைகள், இறந்து போனவங்க எல்லாருமே சிவப்பு கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க அப்படின்னு. இப்போ என்னதான் அப்படி பண்ணுறதுக்கான மோட்டிவாக இருக்கும்? சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டவனு எதுக்குங்க அந்த கில்லர் பண்ணணும், இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு போலீஸு அப்படித்தான் விசாரணை ஆரம்பிக்கும். இந்த மாதிரி அவன் கடைசியாக எப்படி ஃபார்ம் ஆனான், கடைசியாக அவனுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் அந்த 2வது கதை. இதில் டெபோப்ரியோ முகர்ஜி அவர் தான் அந்த நபராக பண்ணியிருப்பார், அந்த சீரியல் கில்லராக பண்ணியிருப்பாப்புல. சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்டையுமே. அது என்ன தேவையோ அது நேர்த்தியாக கொண்டு வந்துருப்பாப்புல. 3வது ஒருத்தனை நம்பி தான் போய் கடைசியாக அவன் இன்னொருத்தங்கிட்ட கொண்டு போய் விட்டு அந்த இன்னொருத்தன் கொண்டு போய் கடைசியாக சிவப்பு விளக்கு பகுதியில் நம்ம கதாநாயகி அப்படியே நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை அந்த கதையில் வரக்கூடிய முக்கியமான ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டர், அந்த கேரக்டரை போய் விட்டுட்டு போயிடறான். இப்போ ஒன்றும் தெரியாமல் ஒரு ரெட் லைட் ஏரியாவில் போய் மாட்டிக்கிற ஒரு பொண்ணு. ஆனால் போக போக அந்த விஷயமே அவளுக்கு பழகி போய் ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட அந்த பொண்ணை தட்டுறதுக்கு வேறு ஆளே கிடையாது அந்த ஏரியாவில்ங்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு பெண்மணியாக அந்த ரெட் லைட் ஏரியாவிலே ஃபார்ம் ஆன ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் இந்தியாவுடைய முதல் பெண் சீரியல் கில்லராமா. அந்த பெண்ணுடைய கதை தான் அந்த 3வது எபிசோடு.
இந்த எபிசோடில் பாலி டேம் தான் அந்த கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் பெங்காலில் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. இந்த 5 கதைகள்லையுமே, இந்த 5 எபிசோடு தான் மொத்தம், இந்த 5 எபிசோட்லையுமே இந்த 3வது எபிசோடில் இப்படி ரொம்ப பயந்து ஒரு பொண்ணு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த விஷயமே பழகி போய் அதையே இந்த கையில் முக்கியமாக எடுத்து யாரை எப்படி மயக்கி தன்வசப்படுத்தினா, எப்படி மிகப்பெரிய கோடீஸ்வரனை எல்லாத்தையும் தான் காலடியில் கண்ட்ரோல் பண்ணா அப்படிங்கிற விஷயத்துக்கு பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாலிடாம அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. அவங்க கேமராவை பார்த்து பேசக்கூடிய ஒரு தருணமும் ஒரு சீனுமே அட்டகாசமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக போலீஸ் அவங்கள அந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சு இன்ட்ராகேட் பண்ணக்கூடிய ஒரு சில சீன்ஸ் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக அந்த ஒரு மிடுக்கிலே பண்ணிடுவாங்க அந்த கதாபாத்திரத்தை. செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கிட்ட இருந்து. இந்த 3 கதைகள் இருக்கு இல்லையா, முதல் 2 இப்போ 3வது சொன்னேன் இல்லையா, இந்த 3 கதைகளும் பரபரன்னு செம்மையாக போகும். இந்த ஒரு கதையுமே வித்தியாசமாக அந்த மாதிரி போகும். நம்ம சிஐடி ஃபைல்ஸ் எப்படி பார்த்துருப்போம் அந்த மாதிரி தயா அப்படின்னு எப்படி நம்மால் பேசுவாப்புல ஏசிபி பார்த்திபன், அந்த மாதிரி அதே தோனியில தான் இது எல்லாமே படமாக்கப்பட்டிருக்கும். பரபரப்பாகவே இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். பட் ஸ்டில் இது ஒரு டாக்கு டிராமா ஆந்தாலஜி சீரீஸ் நான் சொன்ன மாதிரி. ஏன்னா அப்போ அந்த கேஸை ஹேண்டில் பண்ண ஒரு சில போலீஸ் ஆஃபீஸர்ஸு, டாக்டர்ஸு, ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸு, இவங்க எல்லாம் இன்னைக்கு டேட்டில் அதை வந்து அவங்கள வச்சு அவங்க இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி பேச வச்சு அதையும் அங்கங்கே லைட்டாக உள்ளே வந்து பேட்சப் பண்ணியிருக்கோம் இந்த டீமு. ஸோ இது அப்படி ரெண்டும் கலந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடிய எபிசோட்ஸ் இது 3மே. பட் 3மே சூப்பராக இருக்கும். முதல் 3, இந்த கடைசி 2மே நல்லா தாங்க இருந்தது. ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னா, நம்ம பாஷா பாய் இருக்காரு அந்த மாதிரி பெங்கால ஒரு சாதாரண ஆளா உள்ள வந்து கடைசியா டானுக்கெல்லாம் டான், டண்டனக்கா டான், இவரை விட டான் வேற யாருமே கிடையாதுங்க. ஐயோ அந்த ஆள்கிட்ட நீங்க கண்ணில் பட்டிங்கனாவே அவ்வளோதான், கருத்து தூக்கி போட்டுருவான் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள்கிட்ட மிகப்பெரிய பீதியை உண்டாக்கி ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே அமைச்சவங்க. அதாவது நம்ம பாஷா பாய் மாதிரி, நம்ம வேலு நாயக்கர் மாதிரி அந்த படத்தில் வந்தங்க கதாபாத்திரங்கள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவங்க ஏரியாவில் மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே அமைச்சு அடுத்தடுத்து சரமாரியாக கையில் சிக்கினவங்க எல்லாத்தையும் வெட்டி வீசின நபர்கள் 2 பேர். 4வது எபிசோடு அப்படி தான், 5வது எபிசோடு அப்படி தான். இந்த 2 பேர் பெங்காலுடைய கிரைம் ஹிஸ்ட்ரியில் மறக்க முடியாத பொறிக்கப்பட்ட பொன் பெயர்களாக இருந்திருக்கு. பார்த்துக்கங்க. ஏன்னா நமக்கு இங்கெல்லாம் என்ன தெரியும் அவங்கள பற்றி, அந்த மாதிரி ஆளாக இருந்திருக்காங்க 2 பேரும். அவங்க 2 பேர்த்த பற்றின கதை. 4வது எபிசோடு ஒருத்தரை பற்றி, 5வது எபிசோடு ஒருத்தரை பற்றி. இது 2ம் நல்லா தான் இருந்தது. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா ரொம்ப கிளிஷேயாக இருந்தது. ஆமாங்க, நம்ம ஊரில் பார்க்காத டான் கதையா, ஏற்கனவே எல்லாம் கத்தி கப்படம் பார்த்தா நம்ம ஊர்லேயே தமிழ் படத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற லெவலில் தான் நமக்கு ஒரு ஃபீல் வருது. அதனால் எதுவும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம பார்க்காத விஷயமாகலாம் எதுவும் அதில் படலை. ஸோ அந்த கடைசி 2 எபிசோட் இந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2லையும் சுப்ரதா தத்தாவும் சரி, ருத்ரனில் கோஷும் சரி, 2 பேரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நேர்த்தியாகவே கொண்டு வந்தாங்க. 2 பேர் தான் அந்தந்த சீரியல் கில்லராக அந்த லீடாக அந்தந்த எபிசோட்ஸில் பண்ணவங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. சப்போர்ட்டிங் காஸ்ட்டில் எல்லாத்துலேயுமே எல்லாருமே இந்த 5 எபிசோட்லையுமே தேவையானது எல்லாத்தையும் பண்ணியிருந்தாங்க. இந்த 5 எபிசோடையும் ஒரு இயக்குனர் ஒரு எபிசோட இயக்கியிருக்காப்ல. ஸோ 5 இயக்குனர்கள் சேர்ந்து தான் 5 எபிசோட ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதுபோக டெக்னிக்கலி இதுக்குள்ள தேவையான விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில எபிசோட்ஸை பார்க்கும்போது பட்ஜெட் கொஞ்சம் கன்ஸ்டன்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் இந்த 5 எபிசோட்லையும் 3வது எபிசோட் இருக்கு இல்லையா, அது ஒரு பீரியட் ட்ராமா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எபிசோடு. அதில் மேக்கப்பு, காஸ்டியூம்ஸு, நிறைய விஷயங்கள், மெனக்கடல்கள் இருக்குது, ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க்கு அப்படி நிறைய பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போதே கொஞ்சம் ரிச்சாக இருக்குதுங்க. இந்த 5 எபிசோடில் இதான் இருக்கிறதுல ரிச்சாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துருக்கு. ஆக்சுவலி அது கதைக்களமும் அந்த மாதிரி. நான் சொல்கிறத விட நான் ஏன் சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். அடல் கன்னடா பொறுத்தளவுக்கு நிச்சயமாக இந்த 5 எபிசோட்லையுமே அங்கங்கே வந்து இரத்தக்களரியான காட்சி அமைப்புகள் நிச்சயமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு சில எபிசோட்ஸில் நீங்கள் செக்ஷுவலாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு இந்த சீரியஸ் வாய்ப்பே கிடையாது. இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. மொத்தமாக ஓவராலாகவே வந்து ஒரு 30லேருந்து 35 நிமிஷம் ஒரு எபிசோடு ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எப்படி பார்த்தாலும் 2.5லேருந்து 2.25 மணி நேரம் டைம் உங்களுக்கு இந்த 5 எபிசோடு பார்க்குறதுக்கு பிடிக்கும். இதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இல்லை. என்கிட்ட கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம். பட் இந்த 4வது 5வது எனக்கு தோணும் அதே மாதிரி என்னங்க ஒன்றும் புதுசாக இல்லை அப்படிங்கிற ஃபீலை உங்களுக்கு கொடுக்கலாம். முதல் 3 ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ பார்க்குறவங்க பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் signing off.